ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச நாட்களில் இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது அமைஞ்சிருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இந்த மகாலயபட்ச நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சில விதமான மாற்றங்களானது ஏற்படுதுங்க. அந்த ஒரு மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களுடைய தலையிடத்தை மாற்றி அமைத்து கொள்ள போகின்றார்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த ஒரு கஷ்டங்களை மீண்டும் வந்து நிலவக்கூடுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த மகாலயபட்ச நாட்களானது இவர்களுக்கு கலவையான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன விஷயங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற அனைத்து விஷயங்களுமே நம்மளுடைய பதிவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா கோபாலா கோபாலா என்ற ஒரு திருநாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மகாலயபட்ச நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுதுங்க. அதே போல் நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இந்த ஒரு யோகங்கள்லாம் எப்படி உங்களுக்கு அமையுது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடுகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வறுமைகளும் வந்து தீருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்ச நாட்களில் உங்களுடைய முன்னோர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க. அப்படியே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடுகளை வந்து செய்து கொள்வது ரொம்ப சிறப்பானது. அதேபோல் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சேமிப்பை வந்து நீங்கள் செய்யலாம். மன மகிழ்ச்சியும் வந்து அடைவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். அதேபோல் வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதேபோல் புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ள முடியுங்க. அதேபோல் சொத்து பத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது விலகும். தொழிலானது உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை வந்து கொடுக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலயபட்ச நாட்களானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்களில் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும், அதேபோல் பெரும் வெற்றியையும் வந்து கொடுக்குங்க. அதேபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். மரியாதை, இந்த பதவி உயர்வு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. எடுக்கப்பட்ட முடிவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாராட்டுக்குரியதாக வந்து அமையும். உங்களுடைய தைரியம் மற்றும் மன உறுதியினால கடினமான சூழ்நிலைகளையுமே எளிதாகவே நீங்கள் கட்டுப்படுத்தி விடுவீர்கள். செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்புகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகளால் உங்களுடைய மனமும் குழப்பமாக வந்து இருக்குங்க. உணர்ச்சி பூர்வமாகவே எந்த விதமான ஒரு முடிவும் எடுப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் கொஞ்சம் நிவாரணத்தை வந்து பெற முடியுங்க. மூதாதையர் சொத்துக்களை பெறுவதில் இருந்த தடைகளானது உங்களுக்கு நீங்கும். குடும்பத்தினரினுடைய அன்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற நேரங்கள் அல்ல. உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் சரியாக கிடைக்காமல் போகலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களானது நிறைவேறுங்க. வியாபாரம் செய்பவர்களுக்குமே தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும். இருப்பினுமே நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டிய நேரங்கள் இதுவே ஆகும். ஸோ அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய தவறுகளை வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்காமல் அதில் என்ன வந்து திருத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து நினைவு கூர்ந்து திருத்த முயற்சி செய்தாலே எதிர்காலத்தில் நல்ல முயற்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயங்கள்
கடகராசிக்காரர்கள் இந்த மகாலயபட்சத்தின் போதும் சரி, இதற்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். குறிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தற்பெருமை பேசுவது மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையை கெடுப்பது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா தடுக்குங்க. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டங்கள் முழுவதும் கவனங்களானது தேவைப்படுகிறது. உங்களுடைய காதல் அல்லது திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையுடன் இருக்கலாம். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களினுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய மன உறுதியை பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக்க செய்யும். இன்று அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பொறுமையை கடைபிடியுங்கள். குடும்பத்திலும் அமைதிகளை நீங்கள் காக்க வேண்டும். உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கான பாதைகள் பார்த்தீங்கன்னா திறக்கப்படுங்க. அதேபோல் வேலையில் இருப்பவர்கள் அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் விலகி இல்லை அப்படின்னா உங்களுடைய மரியாதையும் பதவி உயர்வுகளும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படலாம். இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பதும் நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் திடீர் தடைகளானது ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலமாக சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம். மேலுமே குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்படுத்தினாலும் குருவினுடைய பார்வைகளானது அவை நீங்குவதுடன் உடல் ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளுக்கு இருக்குது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. மனதில் பக்தியானது உண்டாகுங்க. சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கவனங்கள் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது தொழில் வியாபாரங்களானது முன்னேற்றம் அடையுங்க. லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பானது நிறைவேற ஆரம்பிக்குங்க. அதேபோல் தெய்வ அருளால் உங்களுடைய வாழ்க்கையானது வளமாகும். பிள்ளைகளால் ஆதாயங்களும் உண்டாகும். கௌரவம் பெருமை என்ற நிலைகளானது ஏற்படுங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். திருமண வயதினருக்கு வரன்களானது தேடி வரும். பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி உதவி செய்கின்ற நிலைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் புதனினுடைய சஞ்சாரங்கள் சிறப்பாக இருப்பது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கேதுவினால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலை லாபத்தில் பார்த்தீங்கன்னா முடியும். அதேபோல் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியானது இப்பொழுது கிடைக்கும். இத்தனை நாட்களுமே தடைபட்டு வந்த வேலை விறுவிறுவென பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்க போகிறது. தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சியானது வெற்றியாகுங்க. வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். அதேபோல் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்பு பதவி உயர்வுகள் என்ற அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுங்க. உங்களுக்கு தேவையான வருவாயானது இருக்கும். தொழில் வியாபாரங்கள் லாபத்தை நோக்கி செல்லலாம். இருந்தாலுமே கூட விரயஸ்தானத்தில் ஜீவனாதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சஞ்சாரத்தில் இருப்பது வரவு செலவுகளில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் புதியவற்றில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதற்கு முன்பாக நன்றாக தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது நட்சத்திரநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பது எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். கேட்ட பணம் கைக்கு வரும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியானது நிறைவேறலாம். ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது களமிறங்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகளானது ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகும். தொழிலில் இருந்த தடைகளானது விலகுங்க. உற்பத்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கலாம். குரு சூரியன் கேதுனால உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நினைத்த வேலையை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது அமையுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளானது இப்பொழுது நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலைகளானது இப்பொழுது உயரும். கோரிக்கைகளானது வெற்றியாகுங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும்.
அரசு வழியில் தடைபட்டு வந்த வேலை இந்த காலத்தில் நிறைவேறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.